ஹாய் ஹலோ மக்களே, நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கோவிலுக்கு போகிறோம். இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு. பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க கிளம்பி போனாங்க, அவங்க கூடயே நாங்களும் போயிட்டோம். பாருங்கள், போய்கிட்டு இருக்கோம். ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மனை பார்க்க போகிறோம், சந்தோஷம். கிருஷ்ணா பால் பண்ணை பால் பண்ணையில் பண்ணைப்பால் டீ காஃபிலாம் அங்கே வச்சுருப்பாங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே போய்ட்டு டீ குடிச்சிட்டு வடையெல்லாம் வாங்கிட்டு, மதியம் சாப்பாடு லெமன் சாதம் வச்சுருந்தேன், அதுக்கு தொட்டுக்க வடையெல்லாம் வாங்கிட்டு திருப்பி கிளம்பிட்டோம். அப்படியே ஜாலியாக பேசிட்டு கிளம்பியாச்சு. பாருங்கள், உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். எவ்வளோ தூரம் உள்ளே போய்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஒரே பனைமரமாக இருந்துச்சு. நிறைய பனைமரம் ஏகப்பட்ட பனைமரம். அழகாக இருந்தது. அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வந்து சேர்ந்துட்டோம். காரில் இருந்து ஒரு வீடியோ எடுத்தாச்சு. காரை விட்டு இறங்க போகிறோம். உள்ளே போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போகிறோம். பஸ் ஸ்டாப்லேருந்தே உள்ளே இவ்வளோ தூரம் போகிறோம் பாருங்கள். இதுதான் ஆர்ச்சி மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு 30 ரூபா கார் உள்ளே போகிறதுக்கு. பைக்குக்கு வந்து 10 ரூபாயோ என்னமோன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு அப்படியே உள்ளே வரோம் பாருங்க. நிறைய காரு, டிராக்டர், ஜேசிபி எல்லாம் நிப்பாட்டி விட்ருக்காங்க. ஒரு நல்ல நிழலை பார்த்து காரை நிப்பாட்டணுன்ட்டு போய்கிட்டு இருக்கோம். வந்துட்டோம், ரீச் ஆகியாச்சு, இறங்கியாச்சு. பழம் வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அவங்க. நான் ஒன்றும் பண்ணலை, அவங்க கூட தான் போயிருக்கோம். அதனால் ப்ரிப்பேராக எதையுமே வாங்கிட்டு எப்போவுமே பொதுவாக பழம் வெத்தலை பாக்கெல்லாம் உடைக்கிறதுக்கு கூட்டத்தில் நிற்கிறது நம்மளுக்கு பிடிக்காது. அதனால் பூ வாங்கி அப்படியே அம்மனுக்கு கொடுத்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வர்றது தான் நமக்கு பிடிக்கும். அப்படியே பூக்கடையில் போயிட்டு பூ விலை கேட்டால் நம்ம ஊர்லலாம் 100 200ன்னு கொடுப்பாங்க. அங்கே வந்து 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு அப்படி தான் கொடுக்குறாங்க. பார்த்தா அங்கே பாருங்கள் மக்களே, இதுதான் 20 ரூபா. இதை நான் வாங்கிட்டேன். மல்லிகைப்பூ கேந்தி என்னெல்லாமோ வச்சுருந்தாங்க. மறிக்குழந்து எல்லாம் வச்சு கட்டியிருந்தாங்க. அவங்களும் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அது வந்து வேறு பிச்சு பூ வச்சு கட்டியிருந்தாங்க. நான் வாங்கினது மல்லிகைப்பூ வச்சு. அப்படியே காசை கொடுத்துட்டு அம்பாளுக்கு நம்மளால் முடிஞ்சது, நம்ம கஷ்டப்படுறோம், என்னால் முடிஞ்சது ஒரு துண்டு பூ தான். நம்ம தகுதிக்கு மீறி எதையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன இந்த நிலைமையில் இருக்கோமோ அந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு தகுந்தாக்கில் செஞ்சால் போதும். அப்படியே வாங்கிட்டு உள்ளே திருப்பியும் போகிற நடக்கும் போய்கிட்டே இருக்கோம். அந்த சைடு இந்த சைடெல்லாம் ஒரே கடைகள். காசு தான் நிறைய வேணும் மக்களே. ஏகப்பட்ட கடைகள் எல்லாம் பார்க்க வாங்கணும் போல தான் இருக்குது. நான் கடைக்கெல்லாம் போயிட்டு ஒரே ஒரு அம்மன் சிலை மட்டும் வாங்கினேன், மாரியம்மன் சிலை. வேறு நான் எதுவும் இந்த ஹேர் பேண்டு 5 ஹேர் பேண்டு 10 ரூபான்னு சொன்னாங்க, அதை வாங்கினேன். நடந்து போய்கிட்டே இருக்கோம்ப்பா. பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே போகிறதுக்கே இவ்வளோ தூரம் ஆகிட்டு, திருப்பி காரை விட்டுட்டு உள்ளே நடந்து போகிறதும் இவ்வளோ தூரம். அப்படியே வழியில் வந்து
அம்மனுக்கு விளக்கு போடணும் அப்படின்ட்டு நெய் விளக்கு இந்த வழியிலே நெய் விளக்கு வாங்கி கையில் வச்சுக்கிட்டோம். எல்லா பொம்பளைங்களும் அம்மா கண்மலர் வாங்குங்க, உப்பு மிளகு வாங்குங்க அப்படின்ட்டு ஒரே இது. அதை பாருங்கள், நெய் விளக்கு வாங்கியாச்சு. வாங்கிட்டு திருப்பியும் நடக்கிறோம். விளக்கு வந்து ஒரு இடத்துல போடணும். அந்த இடத்த கேட்டு திருப்பி அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அது பிறந்த இடமும் அம்மன் வந்து எங்கேயோ பிறந்த இடமும் அங்கே போய் தான் விளக்கு போடணுன்றாங்க. இங்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு திருப்பி பாருங்கள், கண்மலர் வாங்குங்க, கை காலெல்லாம் தடவி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே இது லைனாக எல்லோரும் கேட்குறாங்க. ஏகப்பட்ட பேர் பாருங்கள், மாவிளக்கு, கயிறு, மஞ்சக்கயிறு ஏகப்பட்டதை வச்சுருக்காங்க. விளக்கு போடுறதுக்கு எவ்வளோ தூரம் நடந்து வர முடியும். அப்படியா? இது வேறையா? மஞ்சள் குங்குமம் சேர்த்து தான் வாங்கணும். விளக்கு மட்டும் வந்து பார்க்குறோம். எல்லோரும் மஞ்சள் கீழே போட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சு அதுக்கு மேலே நெய் விளக்கு வச்சு ஏற்கனவே இவ்வளோ இடத்துலையும் அவங்க போட்ட இதில் தான் மஞ்சள் குங்குமம் சேர்ந்து கலந்துதான் விளக்கேற்றிட்டு தொட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அந்த வீடியோ எடுக்கல. திருப்பி அம்மா பார்க்கறதுக்கு பொது தரிசனமும் இருக்குது, சிறப்பு தரிசனமும் இருக்குது. சரி, நமக்கு சிறப்பு தரிசனில் கூட்டம் இல்லை, பொது தரிசனம் போக வேண்டான்ட்டு சிறப்பு தரிசனத்துக்கு போகும்போதே பாருங்கள், கூட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. வெளியில் உள்ளே போய் பார்த்தா பயங்கர கூட்டம். உள்ளே போயிட்டோம். டிக்கெட் எடுக்கிறதுக்கு லைனில் நின்றுட்டுருக்கோம். ரூபா பாருங்கள். டிக்கெட் எடுத்துகிட்டு திருப்பி லைனு 7 வெளியிலேயே அவ்வளோ இருக்குது. திருப்பியும் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் ஒரு 7 கவுண்டருக்குள்ளே போயிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பூட்டு மக்களே. இந்த பூட்டு என்ன எதுக்கு இப்படி போடுறாங்கங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் உள்ள கோயிலுக்கெல்லாம் போயிட்டு உள்ள வீடியோலாம் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு வெளியில் வந்துட்டு ஒரு சர்பத்தை குடிச்சிட்டு அதனால் அப்படியே பொங்கல் வைக்கிறதுக்காண்டி ஒரு கார் நிப்பாட்டின இடத்துக்கு போயிட்டோம். பொங்கல்லாம் வச்சிட்டு இருந்தோமா, காற்று பயங்கர காற்று எதிர்த்து முகத்துக்கெல்லாம் தீ பட ஆரம்பிக்கும். கங்கு பறந்து வந்து காலெல்லாம் சுட்டுட்டு, எனக்கு அந்த தம்பி ஒருத்தவங்களுக்கும் காலில் வந்து கங்கு சுட்டுட்டு, அப்புறம் சாரிலெலாம் கங்கு பட்டு ஓட்டையெல்லாம் ஆகிட்டு. இந்த கலர் சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் மட்டும் விழுந்துட்டு சரி பரவாயில்லன்ட்டு ஷாப்பிங் போகலான்ட்டு சொன்னால ஹேர் பேண்டு, அது கிளிப்பு, அவங்க கிளிப்பு அது இதுன்னு எடுத்தாங்க. எடுத்துகிட்டு வர வழியில் பார்த்தா டேட்டூ இருக்குது. சரி டேட்டூ போட்டுடலாம் அப்படின்ட்டு பேர் டைப் அடித்து கொடுத்தேன். கொஞ்சம் லேசாக கொடுத்துட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஆள் ஒரு நம்ம செல்லு டெம்பர் கிளாஸ் இருக்குல்ல, அது மாதிரி இருந்துச்சு. அதில் ஏதோ பேரெல்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த கையில் வச்சு அப்படியே அச்சு மாதிரி போட்டுட்டு ஏதோ தடவுறாங்க. வலி கொஞ்சம் வலி தாங்க முடியல. தடவுல மரத்து போகும்னு நினச்சா அப்படியே மரத்தே போகலை. மக்கள் எடுத்துகிட்டு
வலிக்காதுன்னு சொன்னோம். கேட்டுக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவர் போடணும். கடவுளை இப்போவே எந்திரிச்சு ஓடிடுவோமா ஏன்டா வலிக்க அப்படின்ட்டு சொல்லி சிரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு பாருங்க. சிரிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா குத்துனா பாருங்க. இந்த பையன் புதுசுன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. எதுவோ பண்ணானா அவ்வளோதான். அந்த நாள் நாளாக போச்சு. சந்தோஷம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஆமாம் ஆமாம், வேண்டாம் வேண்டாம், நாங்கள் வாயே திறக்கல. கம்முன்னு